சீதாதேவி உப்பரிக்கையில மேலே நிற்க, ராமன் கம்பீர ஜம்மாந்த நடையில் அப்படி அண்ணாந்தாக 2 கண்களும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் வரிசிலை அண்ணலும் வாழ்நுதல் மங்கையும் மாறி புக்கு இதயம் ஏத்தினர் என்று பாடுவான். சிராபுராணத்தை முறுப்புலவர் பாட்டிருக்கிறார்னா முழுக்க முழுக்க கம்பராமாயணத்தினுடைய தாக்கம் தான். திருநீரை எடுத்து பூசி விடுவார். அதான் விசா, கன்னிச்சாமிக்கு விசா. அங்க விசா எடுக்காம இங்க போக முடியாது. அப்படியும் வீதியில விட்டு வச்சுக்கிட்டுங்களேன், இவன் வீரன் இல்ல, செம்மாந்த நடையில போனோம் பார்க்க மாட்டான். அவ நேரில் பார்க்க மாட்டான். ஏன்னா பெண்ணு நாணத்துல கவிழ்ந்திருப்பா, இவன் நிமிந்து பார்த்துருக்க மாட்டா. இவன் வீரன் பார்த்துருப்பான். அதனால அப்படி தூக்கி விட்டான் பாருங்க. ஊர் கொண்ட ராவுத்தனே, மாமையில் ஏறும் ராவுத்தனே, கலாபமையில் ஏறும் ராவுத்தனேன்னு பாடுறாருன்னா, தாங்கள் வழிபடுகின்ற கடவுளை ஒரு இன்னொரு சமூகத்தை சார்ந்தவுடைய ஒரு கோலத்தில் பாடுறாங்கன்னா, தமிழ் சமூகத்தில் எவ்வளவு பெருந்தன்மை இருக்கு. இன்றைக்கும் தேரோட்டம் நடக்கிற பொழுது மந்திராவுத்தர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் அந்த யார் தலைமகனோ அவர் நினைச்சுவார், வெள்ளை கொடி அசைத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பார். அந்த கோயிலில் நான் நேரடி பார்த்த விஷயம், திரௌபதியம்மன் கோயிலுக்கு முன்னால் வெள்ளை குதிரையில் ஆரோகணித்தவாறு தலைப்பாலம் கட்டி ஒரு போர் வீரன் வாழை வாங்கிட்டு அப்படி இருக்கா. யாருன்னு கேட்டால் முத்தியாலு ராவுத்தர் அப்படின்னாங்க. வாக்களித்தபடி குதிரைகளை ஒப்படைக்கிறதற்கு சிவபெருமான் வர்றார். வருகிற பொழுது நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றி குதிரையாக மாற்றி அதில் ஒரு குதிரை மேலே ஆரோகணித்து அமர்ந்து கம்பீரமாக வர்றார். வருகிற பொழுது ராவுத்தர் குலத்துல வர்றார். குதிரை வியாபாரி ராவுத்தர் தான். திருவாசகத்தில் அன்னை பத்துல மாணிக்கவாசர் பாடுகிறார். வெள்ளை கலிங்கத்தார் வெள்ளையாடை வெண்திரு முண்டத்தார் பள்ளி குப்பாயத்தார் என்ன பாய்பெருமையில் வரும் ராவுத்தரன் பாடுறார். ராவுத்தரன்னு இருக்கு. ஆமா, இப்போ மாணிக்க வாசகர் காலத்துல இருந்து இருக்கு. ஆமா, அந்த காலத்துல 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே 7ஆம் நூற்றாண்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படையெடுப்பு மற்ற விஷயங்கள்லாம் பின்ன 10ஆம் நூற்றாண்டு பிறகு உள்ள வச்சுங்க. அதுக்கு முன்னா வர்த்தகம் சார்ந்து இங்க சார்ந்து கேரளாவில் அதற்கு முன்னால இஸ்லாம் பரவி கடற்கரை விரிவாக பேச வேண்டிய விஷயம், நேரம் இல்லை, உள்ள வந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மாலிகாவர் படைப்பில் உருது பேசக்கூடிய முஸ்லிம்ஸ்லாம் அவங்க வர்றாங்க. அதுக்கு முன்னாலே இவங்க இங்கே செட்டில்டு. அதனால ஒரு ராவுத்தர் கோலத்தில் வர்றதாட்டு சிவபெருமான பாடுறார். பரஞ்சோதி முனிவர் என்ன செய்கிறாருன்னா, திருவிளையாடல் புராணத்தில் என்ன பாடுறாருன்னா, மன்னன்ட்ட நிற்கிறார் சிவபெருமான் ராவுத்தர் கோலத்தில். மன்னன் என்ன செய்கிறான், அவரை வரவேற்கிறான். பாடும்போது பரஞ்சோதி முனிவர் திருவிழாப்படுத்தி பாடினார். துய்ய பேர் உலகுக்கெல்லாம் துலங்கிய ராவுத்தராயன் பொய்யிலா மன்னன் காண பொய்ப்பொறி மாற்றம் செய்தான். துய்ய பேர் உலகுக்கெல்லாம் துலங்கிய ராவுத்தராயன் பொய்யிலா மன்னன் காண பொய்ப்பொறி மாற்றம் செய்தான். அருணகிரிநாதர் முருகப்பெருமான பாடும்போது கந்தர் கலிவன் பாவில் சூர்கொண்ட ராவுத்தனே, மாமையில் ஏறும் ராவுத்தனே, கலாபமையில் ஏறும் ராவுத்தனேன்னு பாடுறாருன்னா, தாங்கள் வழிபடுகின்ற கடவுளை ஒரு இன்னொரு சமூகத்தை சார்ந்தவுடைய ஒரு கோலத்தில் பாடுறாங்கன்னா, தமிழ் சமூகத்தில் எவ்வளவு பெருந்தன்மை இருந்தது. அற்புதம். அந்த சமயக்குறவர்களிடம் இருந்த மிகப்பெரிய விசாலமான மனசை நம்ம என்னைக்கா புரிஞ்சுக்கிட்டோமா? இது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 2 பக்கம் சொல்ல வேண்டியது. ஆமாம், இல்லை, இது ரொம்ப பெரிய செய்தி. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு முஸ்லிம் மாணவரை ராவுத்தர் சிவன் அந்த தோற்றத்துல வந்தாருன்றத மாணிக்க வாசகர் பாடுறாருன்னு போது ஒற்றுமை இருக்கு. அருணகிரிநாதர் பாடுறாருன்னா அப்போ சிவபெருமானும் முருகனும் ராவுத்தர் சொன்னா அப்துல் சமது ராவுத்தர் தானே? ஆமா, ஏன் சொல்லக்கூடாது? 2 பேர் அங்கெல்லாம் சொந்தக்காரர் தானே. இன்னைக்கு இதுதான் பேச வேண்டிய விஷயம். அது மட்டுமல்ல, அன்னைக்கு நம்ம அந்த ராவுத்தர்கள் தான் மெய்காப்பாளர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருக்காங்க. இங்க ஐயப்ப சுவாமி வரலாறை பார்த்தா அங்கே வாவேர் மீரானுக்கு ரொம்ப முக்கியமான இடம், வாவேர் சுவாமிக்கு ஒரு முக்கியமான இடம் ஐயப்ப சுவாமி வழிபாட்டில். இப்போ விரதம் இருந்து, மண்டல விரதம் இருந்து, இருமுடி கட்டி ஐயப்ப சுவாமி தரிசிப்பதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எருமேலியில் அடங்கி இருக்கக்கூடிய வாவேர் தர்காவில் போய் முதல்ல அங்கே பாத்தியா ஓதி, அங்கே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர் ஆலிம் என்ன செய்வார், அங்கே அவருக்கு ஃபாத்தியாலாம் ஓதி என்ன திருநீரை எடுத்து பூசி விடுவார். அதான் விசா, கன்னிச்சாமிக்கு விசா. அங்கே விசா எடுக்காம இங்கே போக முடியாது. என்ன காரணம்னா, பந்தல மகாராஜாவுடைய மகனாக ஐயப்ப சுவாமிகள் வளர்கிற பொழுது அவருடைய மெய்காப்பாளர் வாவேர் மீரான், பெரிய படை தளபதி.
விருந்தல்ல. இப்போ ஒரு பெரிய விஐபி ஒருத்தர் பார்க்க போகிறோம், ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பார், அவர் பெர்மிஷன்லாம் போக முடியுமா? முடியாது. செக்யூரிட்டி ஆஃபீஸரு, மேக்காப்பாளர் அனுமதி தான் பார்க்க முடியும். அது அந்த காலத்து. அது மட்டும் இல்லை, ஐயப்ப சாமி நண்பர் வேறு, அவர் நண்பர் வாவேர் மீரா, வாவேர் சார். அதனால தான் இருமுடி கட்டி போகக்கூடியவங்க கன்னிசாமிகள் வாவேர் தர்காவில் போய் அனுமதி வாங்கிட்டு போகணுங்கிற வழக்கம் இன்னைக்கும் இருக்குது. ஆமாம், இந்த வழக்கம் தமிழ்நாட்டில் உண்டு. உண்டு உண்டு. நீங்கள் திரௌபதி அம்மன் கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ, கள்ளக்குறிச்சியில் இருக்குது, பல இடங்கள்ல இருக்குது. திரௌபதி. அதே போல் பத்ராயி கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது புதுக்கோட்டை பக்கத்தில். நம்ம ஆரம் வீரப்பன் பழைய அமைச்சர், திரைப்பட தயாரிப்பாளர், அவருடைய சொந்த ஊர் வந்து வத்ராயி கோட்டை. அந்த கோட்டையில் அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன், நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். ஆரம் வீரப்பா அவருடைய ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி பெருசாக கொண்டாடும்போது பேச அழைச்சி தான் போயிருந்தேன். அங்கே ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நான் நேரடி பார்த்த விஷயம், திரௌபதி அம்மன் கோயிலுக்கு முன்னால் வெள்ளை குதிரையில் ஆரோகணித்தவாறு தலைப்பாலம் கட்டி ஒரு போர் வீரன் வாழை வாங்கிட்டு அப்படி இருக்கா. யாருன்னு கேட்டால் முத்தியாலு ராவுத்தர் அப்படின்னாங்க. முத்தியாலு ராவுத்தருங்கிறாங்க. முத்தியாலு ராவுத்தர் வந்து காவல் வீரராட்டு கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறார். அவருக்கு என்ன காணிக்க கொடுக்கணும்னா சுருட்டு, வெத்தலை பாக்கு, புகையிலாம் காணிக்க வச்சா தான் உள்ளே போகணும். முத்தியால் ராவுத்தர் காணிக்க. திரௌபதி அம்மன் ஊர்வலம் போகும்போது, வீதி உலா போகும்போது முதல் சப்பரம் யாருன்னா முத்தியால் ராவுத்தர் சப்பரம் தான் போகும். பின்னால் தான் திரௌபதி அம்மன். ஏன்னா பாதுகாப்பு. இதே போல் இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல திரௌபதி அம்மன் கோயிலில் முத்தியாலி ராவுத்தர் வழிபாடு இருக்கு. இந்த வழிபாட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம எந்த கணக்கில் எடுத்து எப்படி பேசுவதுங்கிற ஒரு சிக்கலான விஷயம். ஏன்னா சமயம் சார்ந்த ஒரு புரிதல் என்பது இன்னைக்கு நெருக்கடிக்குள்ளாக இருக்கு. அவரவர்கள் தாங்கள் தான் சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது மற்ற விஷயங்கள் எதுவும் அண்டக்கூடாதுன்னு நினைக்கிற பொழுது தமிழ் சமூகத்தில் எல்லாத்தையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டு பக்கமும் இருந்திருக்கு. ரெண்டு பக்கம் இவங்க அங்கீகரிச்சிருக்காங்க, இவங்க அவங்களுக்கு. தர்காக்களுக்கு அடங்கி ஞானிகள், சூஃபி ஞானிகள்லாம் அடங்கிருக்கக்கூடிய தர்காக்களுக்கு எல்லா சமூகத்திலும் போய் வரக்கூடிய வழக்கமாக இருந்திருக்குன்னா இது அதை தாண்டி ஒரு அற்புதமான விஷயம். இலக்கியங்களை பாடப்பட்டுருக்கு, எல்லாம் பாட்டுக்காங்க, வழிபாடுகளில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் பல கோயில்களில் நடக்கக்கூடிய தேர் திருவிழாக்களில் முஸ்லீம்களுக்கான அங்கீகாரம் உண்டு. அந்த ஊரில் முஸ்லீம் நாட்டாமையாக இருந்தாருன்னா அவருக்கு தான் முதல் அறிஞர் மரியாதை. இப்போ உத்தமபாளையம் நான் பணியாற்றி உத்தமபாளையத்தில் ஹாஜி கருத்தராவுத்தர் கல்லூரியில் தான் நான் 32 ஆண்டுகள் தமிழ் துறையில் பேராசிரியர் பணியாற்றினேன். பக்கத்து ஊர் கோம்பை, இந்த போடி நாயக்கர் போகக்கூடிய ரூட்டில் பக்கத்து ஊர் கோம்பைக்கு அடுத்த ஊர் தான் பண்ணைப்புறம். நம்ம இளையராஜா இசைஞானியுடைய இந்த ஊர் பண்ணைப்புறம். இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உத்தமபாளையத்தில் கோம்பைங்கிற ஊர் இருக்குது. கோம்பை அன்வர் என்ற ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர் அங்கே இருக்கிறார். ஆமாம். ஆனால் அந்த ஊரில் வந்து ரங்கநாதர் கோயில் இருக்குது. அந்த கோயில் தேரோட்டம் நடக்கிற பொழுது தேரோட்டத்தில் முதல்ல வெள்ளைக்கொடி அசைத்து தொடங்கி வைக்கிறது யாருன்னா வந்து மந்திர ராவுத்தர் குடும்பத்தினுடைய முதல் வாரிசு. ஏன்னா அந்த கால ஜமீன், அது கோம்பை ஜமீனில் மந்திரியாக இருந்தவர். அவங்களுக்கு முக்கியத்துவம். இன்றைக்கும் தேரோட்டம் நடக்கிற பொழுது மந்திர ராவுத்தர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் அந்த யார் தலைமகனோ அவர் நிச்சயவாறு வெள்ளைக்கொடி அசைத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பார். ஏன்னா 18 படிகள் மண்டல பூஜைலாம் நடக்கும். அது எல்லாம் எடுத்து எல்லா ஜாதிக்காரும் வடம் பிடிச்சா இவர் தான் மேலே ஏறி நின்று வெள்ளக்கொடி அசைப்பார், அந்த வாரிசு, மந்திராவத்து வாரிசு. அது மட்டுமல்ல, தேர் நிலைக்கு வருவது வரை தேருக்கான அந்த சக்கரத்துக்கான எண்ணெய் இருக்க, எண்ணெய் செலவு முழுக்க மந்திராவத்து குடும்பத்துக்குரியது. ஏன்னா ஒவ்வொரு செலவையும் ஒவ்வொரு சமூகம் எடுத்துக்கிடும். மந்திராவத்தர் கூட இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக நவீனமாக தேர் உருளைகள்லாம் வந்துருச்சு, சக்கரம்லாம் வந்ததுனால இது தேவையில்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஆனால் காலங்காலமாக மரத்தாலான அந்த சக்கரம் தானே, அது உருளுவதற்கு எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெய் செலவு முழுக்க மந்திராவத்தர் குடும்பம் தான் ஏற்றுக்கணும். இன்றைக்கு அந்த வழக்கம். அந்த முறைகளை செய்தது யாருங்கய்யா? அப்போ உருவாக்கியிருக்காங்க. யார் செய்து என்ன காலங்காலமாக மரியாதை கொடுத்துருக்காங்க. இது எந்த புள்ளியிலிருந்து தொடங்கி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம நேரில் பார்க்குறோம். நான் பார்த்துருக்கேன் பல தடவை. அது வந்து இப்போவும் தொடர்ந்து இருக்கு. இப்போ வந்து அவர் தான் வெள்ளக்கொடி அசை தொடங்கி வைக்கிறார். இப்போவும் போயிட்டு இருக்கு மந்திராவத்து குடும்பம். அதே போல் கம்பம்ங்கிற ஒரு இருக்கு. கம்பத்தில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பராயர் கோயில், அவங்க அந்த கோயில் தேரோட்டம்லாம் நடக்கிற பொழுது நாட்டாம குடும்பம்னு முஸ்லீம் குடும்பம். இப்போ நாட்டாமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவங்க வாரிசு குதிரை மேலே உட்கார வச்சு கொட்டு மேளத்தோட ஊர்வலம் அழைத்து வந்து முதல் மரியாதை இன்னையும் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ நான் 1-2 நேரில் பார்த்த உதாரணம் தான் எல்லாம் சொல்ல முடியும்.
பரவலாக இருக்கு. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் ஆய்வு பண்ணி இந்த விஷயங்களை திரட்டி பேச வேண்டிய அவசியம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நிச்சயமா ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயம். இன்றைக்கும் ஒரு கலாச்சார பண்பாடு சார்ந்த ஒருமைங்கிறது, ஒன்றுபடுதல்ங்கிறது, கோயில் வழிபாடுகள் சார்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். இந்த மத நல்லிணக்கம் இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது. ஐயா, இப்போ முன்னாடி ஒரு ஒற்றுமை இருந்தது. அதாவது இஸ்லாமியருடைய இலக்கியங்கள் வாழ்க்கை முறையில் இந்துக்களுடைய பங்கு இருந்தது. அதே மாதிரி இந்துக்களுடைய வாழ்க்கை முறை வழிபாடுல முஸ்லிம்களோட பங்கு இருந்தது. அதாவது ஒரு சகோதரத்துவமா இருந்தது. அதை பற்றி உங்க ஆய்வுல இருந்து சில விஷயங்கள் சொல்லுங்க. இஸ்லாமிய இலக்கியங்கள் ஒரு 500 ஆண்டு கால வரலாறு தான் இஸ்லாமிய இலக்கியங்களுக்கு. 450 500 ஆண்டு கால வரலாறு. அந்த இஸ்லாமிய இலக்கியங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அது இலக்கியங்கள் தோன்றுவதற்கு இந்து பெருமக்கள் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. அதை பாதுகாத்தவர்கள், அதை அரங்கேறுவதற்கு உதவி செய்தவர்கள் இந்து பெருமக்கள் தான் காரணமாக இருந்திருக்காங்க. இப்போ சேகனா புலவர் என்று ஒரு ஒருத்தர் இருந்தார். 4 காப்பியங்கள் எழுதியிருக்கார். அவர் புதுகுஸ்தாம்னு ஒரு காப்பியம் எழுதினார். நபிகள் நாயகத்துக்கு பின்னால் ஆட்சித் தலைவராக வந்த உமர் கலீஃபா அவருடைய இந்த சிரியார் நாட்டின் மீது உள்ள படையெடுப்பு குறித்த வரலாறை பேசுகின்ற ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தை எழுதி ஏட்டில் அது 22 வருஷமாக பதிப்பிக்கப்படாமலே கிடந்தது. 22 வருஷம். அந்த ஏட்டுச்சுவடியே ரொம்ப பாதுகாத்து பதிப்பித்தவர் யாருன்னா கோட்டைக்குப்பம் உபதேசி பாவலர் தான். அவருடைய மகன் செல்வராயன் புலவர் தான் என்ன செய்தார், பதிப்பித்தார். 22 வருஷமாக இருந்ததை எடுத்து பாதுகாத்து பதிப்பித்து வெளியே கொண்டு வந்தது யாருன்னா கோட்டைக்குப்பம் உபதேசி பாவலுடைய மகன் செல்வராயன் புலவர். இப்போ அவர் செய்யலைன்னு இது வந்திருக்காது. அவர் பெரிய காப்பியும் கிடைச்சிருக்காது. அதெல்லாம் பார்க்கல. ஒரு இஸ்லாமியர் எழுதினார் அப்படின்லாம் பார்க்கல. அது ஒரு இலக்கியம். தமிழ் இலக்கியம். இதுதான் பொது பார்வை, பொதுத்தன்மை தான் பார்த்துருக்குறாங்க. அப்படிதான் பார்த்துருக்கேன். அதே போல் திருநெல்வேலி நம்ம அம்பாசமுத்திரம் ரஜாரன்மாதி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஆலிப்புலவர் என்று சொல்லக்கூடியவர். அவர் மிகராஜ் மாலைன்னு ஒரு காப்பியம் எழுதினார். அது நபிகள் நாயகம் இறைவனை தரிசிப்பதற்கு விண்ணுக்கு பயணம் உண்டு, விண்ணேற்ற பயணம் ஒன்று உண்டு. இந்த பூத உடலோடு பயணம் ஒன்று உண்டு. இஸ்லாமிய வரலாற்று முக்கியமானது. நேரடியாக சந்தித்தது. அப்பொழுது தான் அவருக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த விண்ணேற்ற அதை மிகராஜ் பயணம் என்று சொல்லுவாங்க. இது முக்கியமான செய்தி. இதை கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா அந்த தொழுகை இங்கிருந்து தான் வருதுன்றீங்களே. இறைவன் அப்போ தான் தொழுகை 5 வேளை தொழுகை. அந்த மிகராஜ் பயணத்தை இறைவனை சந்திக்கிற பொழுது, விண்ணில் சென்று சந்திக்கிற பொழுது தான் இறைவன் இந்த சொர்க்கம் நரகம் சார்ந்த விஷயங்கள்லாம் காட்டி எடுத்து அவருக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இங்கே அனுப்புகிறான். அதன் பிறகுதான் அந்த தொழுகை வந்தது. அதுக்கு முன்னால் தொழுதுட்டு இருக்காங்க வேறு விதமாக. பட் இந்த 5 வேளை இந்த முறையான ஒரு தொழுகை எப்படி தொழணும் வைக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாம் அதற்கு பிறகு உருவான விஷயம்தான். திருக்குறானில் கூட 5 வேளை தொழுகை இந்த மாதிரி தொழுங்குன்னு வருது. அது எப்படி தொழ வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தியவர் காட்டியவர் நபிகள் நாயகம். இது பிறகுதான் வருது. இந்த மிகராஜ் பயணம் இருக்கிறது, விண்ணேற்ற பயணத்தை இவர் காப்பியமாக பாடினார். ஆலிப்புலவர் பாடினவர் அதை அரங்கேற்றணும். ஒவ்வொரு தனவந்தர்களாக பார்க்குற யாரும் அதுக்கு தயாராக இல்லை. அப்பொழுது அவருடைய மாணவர் சீடர் ஒருத்தர் சிவலிங்க செட்டியார்னு இருந்தார். அவர் யாருன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் சார்ந்த. கோட்டார் ஒரு பழைய பதி, அதாவது வியாபாரம் பழைய பாரம்பரியமான ஊர் கோட்டார். சிவலிங்க செட்டியார் சொல்கிறாரு, கோட்டாரில் பாவாடை செட்டியார், அவருக்கு இயற்பெயர் தெரியல, எல்லாரும் அவர் பாவாடை செட்டியார் இருப்பாங்க. பாவாடை செட்டியார்னு ஒரு தனவந்தர் இருக்கார். அவருக்கு இப்போ கண் பார்வையெல்லாம் இல்லை. ஆனால் இவர் தாராள மனசுடையவர். அவர்கிட்ட போனால் நிச்சயமாக அரங்கேற்றத்துக்கு எல்லா உதவியும் செய்வார் அப்படின்னோடனே அவரை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே என்னன்னா அவர் அரங்கேற்றத்திற்கு முழு செலவு செய்கிறார். பெரிய பந்தல் வைத்து மிகராஜ் மாலை அங்கே என்ன செய்கிறார், அந்த இலக்கியம் அங்கே அரங்கேறுகிறது. அரங்கேறுகிற பொழுது அங்கே நபிகள் நாயகம் காட்சி தந்ததாகவும் அதனால் பாவாடை செட்டியாருக்கு கண் பார்வை கிடைத்ததாகவும் செவிவழி செய்தியான ஒரு நம்பிக்கை. அது நமக்கு வேறு ஆதாரங்கள் சொல்ல முடியாது. அந்த மக்கள் இன்றைக்கி அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மிக முக்கியமான விஷயம். பாவாடை செட்டியார்னு சொல்லக்கூடியவர் தான் அரங்கேற்றத்துக்கு உதவி இருக்காரு, அவர் தான் இருக்கார். இதில் இன்னொரு மிக முக்கியமான சமூக வழக்கு என்னென்னா இதை நான் சொல்லக்கூடிய செய்தியை செந்தி நடராஜன் என்று ஒரு வரலாற்று தொல்லியல் ஆய்வாளர் இருக்கார். என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் வேற, இன்னும் நாகர்கோயிலில் இருக்காங்க. செந்தி நடராஜன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று தொல்லியல் ஆய்வாளர். அவரு சொன்ன செய்தி இந்த செய்தி, அவர் பதிவு செய்த செய்தி நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் கோட்டாரில் வாழக்கூடிய செட்டியார் சமூகங்கள் வாழக்கூடிய ஊர்களில் பங்குனி மாதத்தில் சில நாட்கள் நினைச்சு வாங்கலாம், விளக்கு வைக்கிற நேரம், இருள் சூழ்கின்ற அந்த நேரத்தில் வீதிகளில் விளக்கேற்றி வைப்பது ஒரு வழக்கமாக மரபாக இருந்தது.
பொதுவாக கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றுவாங்க. ஆமாம் ஆமாம். வந்து அந்த நோய் நிவாரணத்துக்காக வேண்டி, நோய்கள் பராமல் இருக்கிறதுக்காக வேண்டி விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு வழக்கங்கிறது இந்து பெருமக்கள்கிட்ட உண்டு. பங்குனி மாதத்தில் கிடையாது. ஆனால் பங்குனி மாதத்தில் எதுக்கு கார்த்திகை அந்த விளக்கேற்றி வைக்கிறான்னா, அந்த பெண்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்களாம், சாயிபு வரக்கூடிய ராத்திரிகளில் வீடு வாசல் வெளிச்சமாக இருக்காண்டாமா. அந்த டைலாக் நல்ல டைலாக். சாயிபு வரக்கூடிய ராத்திரிகளில் வீடு வாசல் வெளிச்சமாக இருக்காண்டாமா அப்படிம்பாங்களாம். யார் சாயிபுன்னா, அரங்கேற்றம் செய்யும்போது நபிகள் நாயகம் அங்கே காட்சி அளித்ததாக ஒரு நம்பிக்கை. அதனால பாவாடை செட்டியார் கண் பார்வை வந்ததாகவும் செய்வழி செய்தியாவோட நம்பிக்கை. அதனால் சாயிபு வரக்கூடிய வார்த்தைகளில் வீடு வாசல் வெளிச்சம் வந்து வீதிகளில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய வழக்கம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. காலப்போக்கில் அது மறைஞ்சு போச்சு. அப்போ ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்படி பல இலக்கியங்கள் தோன்றுவதற்கு, அது அரங்கேறுவதற்கு இந்து பெருமக்கள் காரணமாக இருந்தாங்க. அது மட்டுமல்ல, யார் எந்த இலக்கியத்தை அதுபோல் பாடணுங்கிற தூண்டுதல் தான் முஸ்லீம்கள் இலக்கியம் பாடினாங்க. இப்போ சிராபுராணத்தை உமறுப்புலவர் பாடியிருக்கிறாருன்னா முழுக்க முழுக்க கம்பராமாயணத்தினுடைய தாக்கம் தான். நீங்கள் கம்பராமாயணத்தை முழுக்க ஓரளவு நான் படித்தவன். எனக்கு ஓரளவு கம்பராமாயணம் பற்றிய புரிதல் எனக்கு முழுமையாக உண்டு. படிச்சுட்டு சீராபுராணத்துக்குள்ளே போனால் சீராபுராணத்தில் கம்பனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. நான் கம்பரும் உமறுப்புலரும்னு ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். மதுரையில் நம்ம சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையில் நடந்த அந்த மதுரை கம்பன் கழகத்தினுடைய ஒரு கூட்டத்தில் வந்து கம்பர் உமறுப்புலவர்னு ஒரு பெரிய சொற்பொழிவு நிகழ்த்தினா, அது ஐயா அவர்கள் தொகுத்த ஒரு நூல்லையே அந்த கட்டுரை பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கு. பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தமிழ் சமூகத்து தமிழ் இலக்கியங்களை பொறுத்தளவில் காதலை பாடி தான் கற்பை பாடணும். அதான மரபு. நேரடியாக கல்யாணம்லாம் பண்ணாத, காதலி கல்யாணம் பண்ணி களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை. வெறும் கற்பு பேசினா எல்லாம் சரியாக வராது. இப்போ வால்மீகி ராமாயணத்தில் ராமன் வில்லை நாணேற்றுகிறான், அது சீதை கல்யாணம் பண்ணான், நேரடி கல்யாணம். இதை பாட வந்து கம்பனுக்கு தமிழ் மரபை எப்படி விட்டு பாடுறது? அது பாட சரியா இருக்காது. அப்போ ரெண்டு பேரும் கடையில் ஒரு காதலை ஏற்படுத்தி இவன் காதலை புகுத்தினான் கம்பன். சீதாதேவி உப்பரிக்கையில் மேலே நிற்க, ராமன் கம்பீர ஜம்மாந்த நடையில் அப்படி அண்ணாந்துவாக ரெண்டு கண்களும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், வரிசிலை அண்ணலும் வாழ்நுதல் மங்கையும் மாறி புக்கு இதயம் ஏத்தினர் என்று பாடுவான். அதில் கம்பனுடைய உப்பு இருக்க அற்புதம். ஏன்னா இவன் மேலே வீதியில் விட்டுக்கிட்டு சீதாதேவி உப்பரில் விட்டான். என்ன காரணம்னா, அவளையும் வீதியில் விட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இவன் வீரன்ல செம்மாந்த நடையில் போனோம் பார்க்க மாட்டான். அவ வந்து நேரில் பார்க்க மாட்டான். ஏன்னா வந்து பெண்ணு நாணத்தில் கவிழ்ந்திருப்பா, இவன் நிமிர்ந்து பார்த்துருக்க மாட்டா, இவன் வீரமாக பார்த்துருப்பான். அதனால அப்படி தூக்கி விட்டான் பாருங்க. ஒரு ஃபோக்கஸ் விஷுவல், உங்கள் மாதிரி டைரக்டர்கள் விஷுவலை காட்டுறான், விஷுவல் இமேஜ் ஓட்டு பாருங்க. அப்படி மேலே தூக்கி விட்டுக்கிட்டு இவன் அப்படி பார்வை செஞ்சிச்சு. என்னுடைய பார்வை அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினா. ஐயா, ஒரு சின்ன இடைமறிப்பு. இதில் வாரியர் சுவாமிகள் ஒரு மாதிரி சொன்னார், இப்போ இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றாங்கல்ல, அது எப்படி எங்களுக்கெல்லாம் ஃபிலிமில் இருக்கிறதுனால எங்களுக்கு புரியாது. எப்படின்னா வாரியர் சுவாமிகள் ஒரு மாதிரி சொன்னார், இந்த இப்போ நீங்கள் சொன்ன அந்த காட்சி, இவன் இப்படி இருக்கான் கம்பீரமாக மேலே பார்க்குறான் போது, அது என்னவா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு மறந்தது ஞாபகத்துக்கு வருதான். சரி, மகாலட்சுமி மகாவிஷ்ணுவாக இருந்தோம், மேலே மறந்தது ஞாபகம் வந்தது, அதுதான் முதல் பார்வையில முதல் லவ் அப்படின்னு சொன்னாரு. அது இப்ப நீங்க சொன்ன ஞாபகம் வருது. பெரிய கடல், கடல் எவ்வளவு அற்புதமான விஷயம். ஆன்மீகத்தை மக்கள்கிட்ட ஜனரஞ்சகமா கொண்டு போய் சேர்த்தது அவர் தான். அவருக்குன்னு யாரும் கிடையாது. ஒரு பெரிய பாணியை உருவாக்கினார், வெளிப்படுத்தக்கூடிய முறையை வாரியார் சுவாமிகள் உருவாக்கினார். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.